வணக்கம் மக்களே. தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த திரைப்படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு முறை என்னுடைய தந்தை சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. தேச தலைவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள நீ புத்தகங்களை தான் தேடணும். அதில் மட்டும்தான் அந்த எழுத்துக்கள் மட்டும்தான் அவங்களுடைய வரலாற்றையும் அவங்க பட்ட வழியையும் உணர்வுபூர்வமாக உங்ககிட்ட கடத்தும். அதே விஷயத்த அதே வரலாற்றை நீ திரைப்படமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்படியே அந்த வரலாற்றில் அவர்கள் பட்ட வழிகளை வந்து திரைப்படத்தில் கடத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதற்கேற்றார் போல் பல தேச தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று திரைப்படங்களை நம்ம பார்த்தாலும், மகாத்மா காந்தி அவர்களுடைய திரைப்படமாக இருக்கட்டும், டாக்டர் அம்பேத்கர் அவருடைய திரைப்படமாக இருக்கட்டும், தந்தை பெரியார் திரைப்படமாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தாலும் அந்த திரைப்படம் உங்ககிட்ட கனெக்ட் ஆகிறத விட அந்த தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் புத்தகங்கள் மூலமாக படிக்கும்போது ரொம்ப உணர்வுபூர்வமாக நம்மளுடைய இதயத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த அவர் சொன்ன அந்த விஷயங்கள் தான் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது ஞாபகம் வந்தது. ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னுடைய மேல்நிலை கல்வியை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பகுதிகளில், பசும்பொன்னுக்கு அருகில் இருக்கிற கமுதி, அதுதான் பெரிய சிட்டி. ஸோ அங்கே தான் என்னுடைய மேல்நிலை கல்வியை முடித்தேன். ஸோ அங்கே படிக்கும்போது தான், விடுதியில் தங்கி படிக்கும்போது தான், அங்கே நிறைய முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த உடன் படித்த மாணவர்கள் மூலமாக தான் பசும்பொன் தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தருணத்தில் புத்தகங்கள் மூலமாக தான் பசும்பொன் தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து தெரிந்து கொண்டேன். ஸோ அந்த வரலாற்று தகவல்களை புத்தகங்கள் மூலமாக படிக்கும்போது மற்ற தலைவர்களுடைய வரலாறுகளை எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி ரொம்ப உணர்வுபூர்வமாக கனெக்ட் ஆச்சு. அவர்கள் பட்ட வழிகள், தியாகங்கள், செய்த தேசத்திற்கு செய்த தொண்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக கனெக்ட் ஆகிருந்தது. ஆனால் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது டோட்டலாக அப்படியே டிசப்பாயின்மெண்ட் பண்ணிருச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் தொடர்பான ஒரு விழாவில் ஒருத்தர் பேசி கூட சர்ச்சையாச்சு. நீங்கள் வந்து உண்மையை சொல்லி படம் எடுத்திருக்கணும், வாழ்க்கை வரலாறுனா வாழ்க்கை வரலாற்றை பற்றி மட்டும்தான் எடுத்திருக்கணும், நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சண்டை போட்ட விஷயங்கள் ரொம்ப வைரலானதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே டப்பிங்கில் போகும்போது 52 கரெக்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கேன். அது சரி பண்ணப்பட்டதா அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாது. நீங்கள் பிரமிப்பாக புதுசாக பார்க்குற இளைஞர்களுக்கு தேவர் படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். நான் அப்படி பார்க்க முடியாது. பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை. என்ன அர்த்தம்? வரலாறா இல்லை உங்கள் கற்பனை கதையா? இது எது உண்மை? இது தெரியாம எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டாரு அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா? ஸோ அவர் அப்படி சொன்னதில் ஒரு வேலிடான பாயிண்ட்டும் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு தேச தலைவர்களுடைய வாழ்க்கையை படமாக்கும் போது என்ன நடந்ததோ அதை பற்றி அதில் ரொம்ப சிக்கலான விஷயங்கள், சில ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை மேலோட்டமாக பேசிட்டு போகிறது தான் சரியானதாக இருக்குமே தவிர்த்து, சென்சிட்டிவான விஷயங்களுக்குள்ளே நான் ரொம்ப டீப்பாக அதுக்கு விடை தேட முயல்கிறேன் அப்படின்னு போய் முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது ஒரு தரப்பாரை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணி இன்னொரு தரப்பாரை வந்து உயர்த்தி காட்டக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ இந்த திரைப்படத்தில் இப்படி கற்பனைகள் சிலவற்றை கலந்து புத்தகத்தில் படித்த பசும்பொன் தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அந்த வீரியத்தை 100% ஒரு வீரியமான ஒரு வாழ்க்கை வரலாற்றை புத்தகங்கள் மூலமாக படித்தோம் அப்படின்னா இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது ஒரு 50% குறைத்து காட்டியிருக்கிறது அப்படின்னு தான் என்னுடைய உணர்வு. ஸோ இதை வந்து நான் ஒரு விமர்சனமாகவோ இது வந்து ஒரு குறையாகவோ சுட்டி காட்டுறதுக்காக சொல்ல வரல. நான் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது புத்தகங்கள் மூலமாக படித்து பெற்ற அந்த உணர்வை காட்டிலும் திரைப்படத்தின் மூலமாக அந்த உணர்வை குறைத்து மதிப்பிட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு நிறைய காரணிகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். நான் எல்லாத்தை பற்றி பேசாமல் குறிப்பாக அந்த படத்தில் இருந்த 2 விஷயங்கள் எனக்கு ரொம்ப இந்த படத்தை, இந்த தலைவருடைய வரலாற்றை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா, ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள் பட்டியலின மக்களுடைய வழியை சொல்லி எடுக்கிறோன்றதுனால எடுக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டாக படம் எடுக்கணும் அப்படின்னா மோகன்ஜி அவர்கள் எடுத்த மாதிரி திரௌபதி, நாடக காதல் பற்றியோ அல்லது மற்ற விஷயங்களை பற்றியோ எடுக்கிறாரு அப்படின்னா ஓகே. பட் ஒரு தேச தலைவருடைய வாழ்க்கை வரலாற்று படத்தை எடுக்கும்போது அதில் நான் இவங்களுக்கு எதிராக இவங்க சொல்கிற மாதிரி இல்லாமல் அதில் நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை எடுத்து நான் அதுக்கான தீர்வை சொல்லிடுவேன் அப்படின்னு எடுக்கிறது வந்து அது சரியான அப்ரோச்சே கிடையாது. முதல்ல தேசிய தலைவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அது வாழ்க்கை வரலாற்று படமாக தான் இருக்கணுமே தவிர்த்து அதில் கொண்டு வந்து இருக்கக்கூடிய சர்ச்சைகளுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன், நான் வந்து சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படின்ற பேரில் ஆக்சுவலாக முயற்சி பாராட்டக்கூடியதான். இந்த திரைப்படமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த திரைக்கதை அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களையும் சில முக்கியமான விஷயங்களையும் கூட ரொம்ப சிறப்பாகவே கையாண்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம்.
படத்துல நடித்த அத்தனை பேருடைய இந்த நடிகர்களுடைய நடிப்பையுமே உண்மையிலே பாராட்டலாம். அதுவும் குறிப்பா பசும்பொன் தேவர் அவர்களாய் நடித்த பஷீர் அவர்களுடைய நடிப்பெல்லாம் உண்மையிலே ரொம்ப அபாரம். ரொம்ப அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த தன்மையை உணர்ந்து, ரொம்ப அதில கவனம் செலுத்தி உண்மையிலே ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா, குறிப்பிட்ட சில விஷயங்கள், அதில கான்சன்ட்ரேட் பண்ணதுனால, உண்மையான வாழ்க்கை வரலாறு, அவருடைய வாழ்க்கையை புகழ்ந்து அல்லது அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு திரைப்படமா இது அமைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அப்படிங்கிறது தான் பதில். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, படம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய படுகொலை, அந்த படுகொலையை தொடர்ந்து பசும்பொன் தேவர் அவர்களை மதுரையில் வைத்து காவல்துறை கைது செய்கிறது. அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து வாழ்க்கை வரலாற்று கதையை தொடங்கி, அவருடைய வாழ்க்கை வரலாற்றில இந்திய சுதந்திர போராட்டத்தில எப்படிலாம் கலந்துக்கிட்டாரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோடு எப்படி தொடர்பு இருந்தது, இந்திய அரசியல்ல எந்த அளவுக்கு பங்கு எடுத்துக்கிட்டாரு, தமிழக அரசியல்ல எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தினாரு, குறிப்பா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு அவருடைய அரசியல் வளர்ச்சிக்கு எந்த அளவு உதவி செஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து அப்படியே எங்க கொண்டு வந்து லேக் ஆகுது அப்படின்னா, அடுத்த ஒரு 1 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அளவுக்கு தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய படுகொலை, அதைத் தொடர்ந்து அவர் சிறைக்கு சென்றது, அந்த கேஸ் ரிலேட்டடா, இந்த படுகொலை கேஸ் ரிலேட்டடாகவே ஒரு 3/4 மணி நேரம் படம் போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது படத்தோட அதிகமான பகுதிகளை இந்த விஷயத்துல கவனம் செலுத்தி, அதுல வந்து அவங்க தவறிட்டாங்க. அதுல வந்து கான்சன்ட்ரேஷன மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்து தியாகி இமானுவேல் சேகரனுடைய படுகொலை, அது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். தென் தமிழகத்துல இன்னைக்கும் குறிப்பிட்ட 2 சமூகத்துக்கு இடையில ஒரு மிகப்பெரிய மோதல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அது தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய படுகொலையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த பாயிண்ட் வந்து அந்த சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. ஸோ அத பத்தி டீட்டெயிலா பேசுறதும் தவறு கிடையாது. ஆனா ஒரு ஒரு தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லும்போது பெரும்பகுதியில இத கொண்டு வந்து இந்த கொலை தொடர்பாக, இது தொடர்பான விஷயங்களையே பேசிட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நெருடலாகவே இருந்தது. ஏன்னா நீங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களை வாங்கி படிச்சீங்க அப்படின்னா, அதுல இந்த தியாகி இமானுவேல் சேகரனுடைய படுகொலை அப்படிங்கிறது ஒரு சின்ன பார்ட் தான். ரியாலிட்டியும் அதுதான். அவருடைய வாழ்க்கை பயணத்துல அவர் சந்திச்ச அந்த கிட்டத்தட்ட 55 வருடம் உயிரோடு இருந்தாருன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. அவருடைய வாழ்நாள்ல அவர் சந்திச்ச விஷயங்கள், அரசியல் பயணங்கள், அம் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு, கைரேகை சட்டத்துக்கு எதிரா ஆற்றிய போராட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பயணம். அதுல ஒரு சின்ன பார்ட் தான், ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் தான் தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய படுகொலை அல்லது அது தொடர்பான அந்த விஷயங்கள்லாம் நடந்தது. ஒரு சின்ன பார்ட் தான். ஸோ அதை கொண்டு வந்து முக்கியத்துவப்படுத்தி, அதுதான் வந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் மாதிரி. அந்த விஷயத்துக்காக தான், அதாவது இந்த படத்துல எப்படி காமிச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த கொலை வழக்குக்காக அவர் சிறைக்கு சென்றபோது தான், அங்க தான் வந்து அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு, அதனால தான் அவர் மரணம் எய்திய மாதிரி கொண்டு வந்து காட்டியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நெருடலா இருந்தது. இந்த சிறைக்கு சென்று வந்த சம்பவத்துக்கு அப்புறம் பல ஆண்டுகள் அவர் வந்து இதே இந்திய அரசியல்ல, தமிழக அரசியல்ல மிகச்சிறப்பாக பங்காற்றி, கடைசி நாட்கள்ல தான் அவர் வந்து உடல்நலக் குறைவால காலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை தவிர்த்து, இந்த திரைப்படத்துல சொன்ன மாதிரி, இந்த கொலை சம்பவத்துல சிறைக்கு போயிட்டு வந்ததுனால தான் அவருக்கு வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு காமிக்கிறதெல்லாம் எனக்கு டூ மச்சா தெரிஞ்சது. ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ இது வந்து யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல. நான் வரலாற்றை புத்தகங்கள்ல படிக்கும்போது இருந்த வரலாற்றை விட, இந்த திரைப்படத்துல ஒரு பெரும் பகுதியை நீங்க இதுக்கு செலவிட்டிருக்குது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயமா எனக்கு பட்டது. ஸோ ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நீங்க அத கண்டிப்பா எடுத்து பேசலாம். அதுல ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில நான் இந்த டாபிக்க எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து அத நியாயப்படுத்தவும் செய்யலாம். பட் அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னும்போது, நீங்க வாழ்க்கை வரலாறுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து, இன்னும் அதிகமாக ஒரு தேசிய தலைவர்னு பேர் வச்சுட்டோம்னா, அதுக்கு ஈக்குவலான விஷயங்களுக்கு, சீக்வென்ஸுக்கு மட்டும் தான் நீங்க முக்கியத்துவம் குடுத்திருக்கணுமே தவிர்த்து, இந்த சிறைக்கு சென்ற விஷயத்தை பத்தி பேசுனதுல, எனக்கு மிகப்பெரிய அளவில உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. 2வது விஷயம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி படத்துல காண்பித்த விதம். அது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. ஸோ ஆரம்பத்துல இருந்தே காமராஜர் அவர்களே, தேவர் அவர்கள் தான் வந்து எலக்ஷன்ல போட்டி போடுறதுக்கு ஆடு வாங்கி குடுத்து, ரசீது வாங்கி குடுத்து தான் எலக்ஷன்ல போட்டி போட அ வச்சாரு அப்படிங்கிறது வரலாறு. அதுதான் வந்து வரலாற்றுகள்ல நம்ம படிக்கிறோம். தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள்லயும் நான் நெறைய படிச்சிருக்கேன். ஸோ அதிலிருந்து ஆரம்பிச்சு, அதுக்கு அடுத்தடுத்த சீக்வென்ஸ்ல காமிச்ச விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நெருடலாகவே இருந்தது. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஆவதற்கு தேவர் அவர்களிடத்துல அனுமதி கேட்கிற மாரி ஒரு சீன். அந்த சீன்ல வந்து தேவர் அவர்கள் வந்து, "நீங்க தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவரா இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்ல. பட் வந்து முதலமைச்சர் ஆகுறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அதெல்லாம் படிச்சவங்க இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்" அப்படின்னு சொல்ற மாரி ஒரு சீன். அதெல்லாம் தேவையில்லாத டயலாகா எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை அப்படின்றது தான் அவருக்கான பட்டமே. ஸோ அவர் வந்து படிக்கல, அதனால வந்து அவர் இந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர் அப்படின்ற அடிப்படையில தேவர் அவர்கள் எங்கேயுமே பேசுனதா குறிப்புகளே கிடையாது.
நீங்கள் தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களை எடுத்துட்டிங்கன்னா படிக்காத காமராஜர் வந்து அதாவது இருவருக்குள்ள இருந்தது அரசியல் ரீதியான முரண்கள் தானே தவிர்த்து தனிப்பட்ட பகைமை அப்படின்றது கிடையாது. இப்போ எப்படி காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய அரசியல் மோதல் அப்படின்றது இருந்தது. அம்பேத்கர் சொல்லப்போனால் அம்பேத்கருடைய எல்லா விதமான முன்னெடுப்புகளுக்கும் முட்டுக்கட்டை போட்டவர் தான் காந்தியடிகள் அவர்கள். ஸோ 2 பேருக்கு இடையில அரசியல் முரண்கள் இருந்ததை தவிர்த்து அந்த 2 பேருடைய வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் எடுக்கும் போதும் அதில் எந்த விதமாக பெரிய கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்த வந்து சொல்லலை. அப்படியே மேலோட்டமாக கடந்து போகும்போது அது பெரிய அளவிலான இம்பேக்டையும் ஏற்படுத்தலாம். ஸோ இதுதான் இங்கே நம்ம தமிழகத்தில் எடுத்துட்டோம்னா எம்ஜிஆரும் கலைஞர் அவர்களும் ஒரே அண்ணாவின் கீழே பயணித்து பின்ன தனித்தனியான அரசியல் பயணத்தை தொடங்கும் போது இருவருக்குள்ள அரசியல் முரண்கள் இருந்ததை தவிர்த்து தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் குறிப்பாக இந்திய அரசியல் தலைவர்களுக்கு இது பொருந்தும். ஸோ அதன் அடிப்படையில் காமராஜர் அவர்களுக்கும் பசுமன் தேவர் அவர்களுக்கும் இடையிலான இந்த அரசியல் முரண்கள் அப்படிங்கிறது நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்தது உண்மைதான். காமராஜரை விமர்சித்து தேவர் அவர்கள் பல பிரச்சார கூட்டங்களில் பேசியது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசினது உண்மைதான். காமராஜர் அவர்களும் தேவர் அவர்களுக்கு எதிராக பல காய் நகர்த்துகளை செய்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் உண்மைதான். ஆனால் இந்த சென்சிட்டிவான விஷயத்தை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினர் மத்தியில் இந்த சென்சிட்டிவான விஷயத்தை இன்னும் கொஞ்சம் தூண்டுற மாதிரி கொண்டு வந்து பேசுனது எனக்கு சரியான விஷயமா தோணலை. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு எது சரி எது தவறு அப்படின்னு ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணாலே கேட்குற நிலைமையில அவங்க இல்லை. நீ என்னடா சொல்லல நான் என்னடா கேட்குறேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க கிட்ட வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள் மூலமாக கடத்தப்படக்கூடிய உணர்வுனா என்னன்னே அறியாத ஒரு தலைமுறை கிட்ட நீங்கள் இந்த சென்சிட்டிவான விஷயத்த இந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது இன்னும் அதிகமான பகைமையை தான் உருவாக்கும். ஸோ இதை தமிழ் சமூகங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை வரணும், ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படணும். குறிப்பாக தென் தமிழகத்தில் தேவர் தேவேந்திரர் இடையே ஒரு ஒற்றுமை ஏற்படணும், சாதி கலவரங்கள் சாதி பகைமையெல்லாம் மறையணும் அப்படின்னு முன்னெடுக்கிற அரசியல் தலைமைகளுக்கே இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஸோ வந்து ஒரு தலைவர் அப்படிங்கிறதுனால முக்குளத்து சமூகத்தை சார்ந்தவர்கள் அதை வந்து ஆதரிக்கலாம். நம்முடைய தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துட்டாங்க அப்படின்றதுனால ஆதரிக்கலாமே தவிர்த்து இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பாக இல்லை. அதாவது சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இது தொடர்பான விஷயங்கள் சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 தரப்பும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. காமராஜருக்கு ஆடு வாங்கி கொடுத்ததுக்கான ப்ரூஃப் தான் இருக்குது, தேவர் அவர்கள் வந்து ஒரு வட்டார தலைவர் அப்படின்னு இவங்க ப்ரூஃபை கொடுக்குறது இது வந்து மேலும் மேலும் பகைமை தானே. இப்படி ஒரு டிஸ்கஷனை உருவாக்குறதுக்காகவா ஒரு திரைப்படம்? ஒரு தேசிய தலைவருடைய வரலாற்று திரைப்படம் அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு சமூகத்தில் ஆரோக்கியமாக போற்றி புகழக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இருக்கணுமே தவிர்த்து அதிலிருந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான சென்சிட்டிவான விஷயத்த ஊதி பெரிதாக்கி காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால சொல்லலை. அடுத்து இமானுவேல் சேகரன் அவருடைய படுகொலைக்கு பின்பு காங்கிரஸ் தான் தேவர் அவர்களை பெரிய அளவில் பழிவாங்கியது. அவர் இறப்புக்கே காங்கிரஸும் காங்கிரஸின் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் தான் காரணம்ங்கிற அளவுக்கு இந்த படத்தை நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒருவேளை அரசியலில் உண்மையிலேயே அப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சமூகங்களுக்குள்ள ஒரு நல்லிணக்கமான சூழ்நிலை நிலவுது. அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்தில் முக்குளத்தவர்களுக்கும் நாடார்களுக்கும் இடையே ஒரு சுமூகமான சூழ்நிலை அப்படிங்கிறதா இருக்குது, சுமூகமான உறவு அப்படிங்கிறதான் இருக்குது. குறிப்பாக கவின் அவர்களுடைய படுகொலையில் பார்த்தீங்கன்னா சாதி மறுப்பு திருமணம் பண்ணால் காதல் திருமணம் பண்ணால் வெட்ட தான் செய்வோம் அப்படின்னு முதல்ல ஹரிநாடார் அப்படிங்கிறவர் தான் பேசுகிறாரு. ஸோ முக்குளத்தோர் சமூகத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் இப்போ இருக்கக்கூடிய நாடார் சமூக தலைவர்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சுமூகமான சூழ்நிலை நிலவுகிற இந்த சூழ்நிலையில் இப்படி இது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு விமர்சனமாக ஒரு தலைவர் முன்வைக்கலாம். நான் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறேன், நான் வந்து இப்போ காமராஜர் அவர்களுடைய வழியிலே அரசியல் கட்சி நடத்துகிறேன் அப்படின்னும் போது நான் தேவர் அவர்கள் மீது அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் காமராஜர் அவர்கள் மீது எவ்வளோ பெரிய விமர்சனத்தை வேண்டுமானாலும் வைக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இந்த 2 பேரும் அதை திரைப்படங்கள் வழியாக இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது அது பகைமையை தான் உருவாக்கும். இப்போ தேவையில்லாத அந்த சிக்கலை தான் உருவாக்கி கடந்த 1 வார காலமாக முகநூலில் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மாற்றி கருத்துக்களை பரிமாறி 2 தலைவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் தான் நடந்துட்டுருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை கையாளுறோம் அப்படின்னா கூடுமான வரையில் அதுக்கான சொல்யூஷனை தேடுறதுக்கு தான் முயற்சிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மாரி செல்வராஜ் அவருடைய பைசன் திரைப்படத்தில் பசுபதி பாண்டியன் வர்சஸ் வெங்கடேச பண்ணையார் அந்த 2 தரப்புக்கும் நடக்கக்கூடிய சண்டையும் காமிச்சு இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரில, ஆனால் இதை முடிக்கவும் தெரியலை, ஆனால் இதை விட்டு வெளியே வரதான் பல பேர் விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனில் வந்து முடிச்சிருந்தார் இல்லையா. ஸோ அது மாதிரி இங்கே ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை கையாளுறோம் அப்படின்னா இதை வந்து மேலோட்டமாக ஒன்றும் கடந்து போயிருக்கணும், இல்லை இதுக்கு ஒரு தீர்வை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கணுமே தவிர்த்து சில நேரங்களில் சில உண்மைகளாகவே இருந்தாலும் அதனை மறைக்க வேண்டிய இடத்துல மறைச்சு கொஞ்சம் சுமூகமான முறையில் ஒரு ஆரோக்கியமான முறையில் தான் அதுக்கான பதிலை வந்து நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் முன்வைக்கணுமே தவிர்த்து இது போன்ற காழ்ப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில்
முன்வைக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது. ஸோ இந்த 2 விஷயங்கள், ஒன்று இமானுவேல் சேகரன் அவருடைய படுகொலை, இது வந்து தேவர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு 55 வருடம்னு நினைக்கிறேன் அவருடைய வயது, எனக்கு சரியாக தெரியலை. அதில் ஒரு 1.5 ஆண்டுகள் தான் இந்த படுகொலை தொடர்பான வழக்குகள் அப்படிங்கிறது அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதுலேயும் அந்த படுகொலை தொடர்பான கலவரங்கள் அப்படிங்கிறது ஒரு 3 மாதத்திற்குள்ளே நடைபெற்ற ஒரு விஷயம்தான். ஸோ இந்த விஷயத்தை கொண்டு வந்து தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று படத்தில் நீங்கள் 3/4 மணி நேரம் காட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய பர்பஸ் என்னவா இருக்குது? உண்மையிலேயே அவர் கோவப்பட்டது வந்து சரிதான் அப்படின்னு தோணுது. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். முதுகுளத்தூரில் நடந்த சமாதான கூட்டம், இமானுவேல் சேகரன் அவர்களுக்கும் பசும்பொன் தேவர் அவர்களுக்கும் இடையிலே வாக்குவாதம் நடந்ததாகவும், அதைத் தொடர்ந்து இமானுவேல் சேகரன் படுகொலை செய்யப்பட்டது. இமானுவேல் சேகரன் படுகொலைக்கு அந்த இறப்பு அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பி வந்த புதுக்குடி கிராமத்தை சார்ந்தவர்களுக்கும் அருங்குளம் கிராமத்தை சார்ந்தவர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் நடந்தது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். வரலாற்றின் கருப்பு பக்கங்கள். இதை மறந்து இதை கடந்து வரணும் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விரும்புகிறாங்க. ஸோ அப்படி கடந்து வர முடியாதபடிக்கு சாதிய கட்சி தலைவர்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளேயே அடைச்சி, இல்லை நீ வெளியில் வரக்கூடாது, நீ சுமூகமாக இருக்கக்கூடாது, நீ ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, நீ சண்டை போட்டு தான் ஆகணுங்கிற சூழ்நிலையை நோக்கி தான் அவங்கள தள்ளிட்டு இருக்காங்க. இதுவரையிலும் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த சாதிய பகைமையிலிருந்து வெளியில் வர முடியல. இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்ட எல்லையான இளமனூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு போர்டு வைக்கிற பிரச்சனை, தலைவருடைய புகைப்படம் இருக்கக்கூடிய ஒரு போர்டு வைக்கிற பிரச்சனையில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அமைதியாக இருந்த ஒரு கிராமம் இப்போது பதட்டமான ஒரு சூழ்நிலையில் 2 தரப்புலையும் மாறி மாறி வழக்குகள், சண்டை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வன்முறையை நோக்கி வன்முறை காடாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சம்பவத்தை கண்டித்து பரமக்குடி பகுதிகளில் சாலை மறியல், ராமநாதபுரம் பகுதியில் சென்ற கார்கள் மீது தாக்குதல் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சமூக பதட்டத்தை உருவாக்குனது. ஸோ இதுவரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த விஷயங்கள்ல இருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு சிக்கி தவிக்குது. அங்குள்ள இளைஞர்களே நினைச்சாலும், எப்படி பைசன் படத்தில் சொல்கிற மாதிரி, அங்குள்ள இளைஞர்கள் சுமூகமான ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைச்சாலும் அதை நோக்கி போக முடியாத அளவுக்கு சூழ்நிலை அவர்களை அதற்குள்ளாக தள்ளுது அப்படின்னும் போது ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை கொண்டு வந்து இதில் இவ்வளோ நேரம் காட்டி, அதுலேயும் குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இவ்வளவு ஒரு கொடூரமானவராக காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. காமராஜர் அவர்களுக்கும் தேவர் அவர்களுக்கும் எப்போதுமே ஒரு சுமூகமான உரையாடல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அது மாதிரியான சில காட்சிகளை காமிச்சிருக்கலாம். அரசியல் ரீதியாக இருவருக்கும் விமர்சனங்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஸோ அது மாதிரியான விஷயங்களை கூட காட்டியிருக்கலாம். ஆனால் காமராஜர் எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக, ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி அவர் தான் முத்துராமலிங்க அவர்களை சிறைக்கு தள்ளது காரணமாக இருந்தார். சிறையில் அவருக்கு விஷம் வைக்கப்பட்டது, அதனால தான் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார் அப்படிங்கிற வரைக்கும் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நான் புத்தகத்தில் படித்த தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இது கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் பசும்பொன் தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை புத்தகத்தில் படித்த எல்லாருக்குமே நல்லா தெரியும். பசும்பொன் தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் வந்து இந்த நாட்டுக்காக செய்த தொண்டு, தமிழக மக்களுக்காக செய்த தொண்டு, தமிழக அரசியலில் ஏற்படுத்திய தாக்கம், குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்தினரிடையே அவருக்கு இருந்த செல்வாக்கு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள் மூலமாக படித்து தெரிந்தவர்களுக்கு நல்லா தெரியும். இந்த திரைப்படம் தேவையில்லாத விஷயங்களை தான் பேசியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50% அளவுக்கு. அந்த ஃபஸ்ட்டு 50% இருக்கு இல்லையா, தேச விடுதலைக்காக எப்படி போராடினார், கைரேகை சட்டத்தை எதிர்த்து எப்படி போராடினார், நேதாஜி அவருடைய எப்படி நெருக்கம் ஏற்பட்டது, இந்திய தேசிய இராணுவத்திற்கு நேதாஜி அவர்களுடைய படைக்கு எப்படி இங்கேருந்து ஆட்களை அனுப்பி அந்த படைகளில் போய் ஆட்களை இங்கேருந்து படை திரட்டி அனுப்பினார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே கையாண்டிருந்தாங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 50% தான் மிகப்பெரிய அளவிலான ஒரு லேகு. தேவையில்லாத சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்து சென்சிட்டிவான விஷயத்திலேயே அதை பேசி சென்சிட்டிவாகவே அதை விட்டுட்டு போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய குறையாக தான் தெரியுது. ஸோ திரைப்படத்தை பார்த்த நீங்கள் பசும்பொன் தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள்ல இருந்து சில விஷயங்களையும் போய் படித்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தை அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே இந்த திரைப்படம் பசும்பொன் தேவர் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்ததா, அல்லது தேவையில்லாத விஷயங்களை பேசி 2 சமூகங்களுக்கு இடையேயான ஒரு நல்லுறவை சீர்குலைக்கக்கூடிய அளவிலான படமாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பசும்பொன் தேவர் அவர்கள் சண்டை போடுற மாதிரி 2 சீன் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அவர் கண் அசைச்சா போதும், அவருக்காக வந்து எதை வேணாலும் செய்யக்கூடிய தொண்டர்கள் தான் அவரை சுற்றி எப்போவுமே இருந்தாங்க. இந்திய தேசிய அரசியல்லே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது இருந்தது. அப்படின்னும் போது சினிமாவுக்காக இது தேவையில்லாத விஷயம். அப்போ தான் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கைதட்டுவாங்க அப்படின்றதுக்காக எடுத்தீங்களா என்னன்னு தெரியல. தேவையில்லாதது. அவர் கண் அசைவுக்காக காத்திருந்து எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய தொண்டர்கள் தான் அவரை சுற்றி இருந்தாங்க. அப்படின்னும் போது அவர் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் சொன்னல, புத்தகத்தில் படிக்கும்போது இருந்த உணர்வில் 50% கூட இங்கே கனெக்ட் ஆகலை அப்படின்றதுக்கு இது மாதிரியான விஷயங்களும் ஒரு காரணம். ஸோ அந்த சண்டை போடுற சீன்லாம் தேவையில்லாத, எப்படி சொல்கிறது,
தலைகீழாகத்தான் குதிப்பேன்ங்கிற மாரி, நான் வந்து வீம்புக்கு தான் படம் எடுப்பேன்னு எடுத்தீங்கன்னா, இப்படி தான் எடுக்க முடியும். உண்மையிலேயே அவர் மீது பற்று கொண்டு, அவர் மீது அன்பு கொண்டு, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை உண்மையான முறையில படமா எடுக்கணும். அவருக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில இது இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எடுத்திருந்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே சிறப்பான ஒரு திரைப்படமா இருந்திருக்கும். ஆனா வந்து எல்லாரும் எடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நீங்க திரௌபதி மாரியான கதைய எடுத்துட்டு போயிருந்திருக்கணுமே தவிர்த்து, பசும்பொன் தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் தொட்டிருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. அதுல சண்டை போடுற மாரி சீன்லாம் அது தேவையில்லாதது. அவருடைய கண் அசைவுக்கு இங்க தென் தமிழகமே கட்டுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அவருடைய காலகட்டங்கள்ல அவரு அந்த அளவுக்கு தான் ஒரு டாமினன்ட் பவரா இருந்தாரு அப்படின்னும்போது, பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது கூட அவரை எதிர்த்து அவரால விமர்சனம் பண்ண முடியுது அப்படின்னா, டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணாம பண்ண முடியாது. ஸோ அவர் போய் ஒரு சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. பெருந்தலைவர் காமராஜருக்கு அவருக்கு இருந்தது அரசியல் ரீதியான முரண்கள் தானே தவிர்த்து தனிப்பட்ட பகைமை கிடையாது. இதுல தனிப்பட்ட பகைமை போல காண்பித்து, அவரால தான் படுகொலை அல்லது அவரால தான் வந்து ஒரு உயிரிழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நேர்ந்தது அப்படின்னு காட்டுனது முழுக்க முழுக்க இயக்குனருடைய என்ன சொல்றதுன்னு தெரியல. இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. அரியநாடார் போன்றவர்கள் இந்த திரைப்படத்துக்கு எதிரா கோர்ட்டுக்கு போகும்போது, கோர்ட்ல தடை பண்ணணுமா அப்படின்னு ஜட்ஜ் கேட்கும்போது, தடையெல்லாம் பண்ண வேணாம். இந்த சீன்ஸ மட்டும் எடுங்க அப்படின்னு வந்து சொல்றது, இது எந்த விதத்துல சரியானது அப்படின்றது எனக்கு தெரியல. ஒண்ணு எனக்கு இந்த சீன்ஸ் வந்து இரு சமூகங்களுக்கு இடையான நல்லுறவை வந்து கெடுக்குது அப்படின்னா, இத தடை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க திரும்ப எடுங்க. ஒரு தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவரு வாழ்ந்ததை ரத்தமும் சதையுமாக, உண்மையும் நேர்மையுமாக சொல்லணும் அப்படின்னா, அதுக்காக நீங்க திரும்ப எடுக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஒரு தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றுல பல நபர்களை கொச்சைப்படுத்தி தான் அவரை வந்து இது என்ன மாதிரியான அப்ரோச்ன்னே எனக்கு தெரியல. ஸோ பெரிய டிசப்பாயின்ட்மென்ட். ஸோ படத்த பார்த்தவங்க நீங்க எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது யாரையும் புண்படுத்துறதுக்காகவோ அல்லது முக்குலத்தோர் சமூகத்துக்கு எதிரான பதிவு கிடையாது. ஸோ நான் என்னுடைய பள்ளி காலங்கள்ல தேவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை புத்தகங்கள் மூலமாக உணர்வுபூர்வமாக ரத்தம் சதையுமாக படித்து தெரிந்து கொண்டேன். எல்லா தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றும் நம்ம புத்தகங்கள் மூலமாக தான் பெரும்பாலும் படித்து தெரிந்து கொண்டோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய உணர்வு இந்த திரைப்படத்தின் மூலமா கடத்தப்படவே இல்ல. இந்த திரைப்படம் என்னை பெரிய அளவில டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக் பேசும்போது கூட இது தொடர்பா பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா பேசலாம். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுது. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். நன்றி.